வணக்கம் நண்பர்களே, நான் அரவிந்த். இது என் குடும்பம். இங்க என் மனைவி ராதிகா. அவள் ஒரு அருமையான தாய். நன்றி அரவிந்த், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இவள் எங்கள் மகள் அன்விகா. ரொம்ப சுறுசுறுப்பு. இந்த வாழ்க்கை எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. குடும்பமே, நம்ம புது வீட்டுக்கு வரலாம். உள்ள போகலாமா? சரி, நான் கதவை திறக்கிறேன். வாங்க உள்ள. இந்த புது வீடு நமக்கு சரியா இருக்கும் போல. ஆமா, ஆனா கொஞ்சம் பழசா தெரியுது. அப்பா, அந்த பெரிய கண்ணாடி பாரு. ஆனா இது ரொம்ப பழைய மிரர் மாதிரி இருக்கே. என் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் மாறி தெரியுது. இந்த வீட்ல இன்னும் என்ன ரகசியம் இருக்கோ? அப்பா, இந்த கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு. ஆமா கண்ணா, இது அவது இருந்திருக்குதா? பையமா போரசி இருக்கிறதா? ஆமா, இது இந்த வீட்டின் முதல் அறையில சுவர்ல பொருத்தப்பட்டிருக்கு. வாவ், இதுவும் இங்கே இருக்கு. அக்கா, விளையாடலாமா? என்னடி ஆச்சு? அம்மா, கண்ணாடிக்கிற அக்கா இருக்கா, அவ என்னோட பேசுறா. அட, இது குழந்தை கற்பனை தான். இல்ல, அவ நிஜமா நினைக்கிறா. அப்பா பாருங்க, எப்பயும் அனுப்புறாசா. கண்ணா, நல்லா இருக்குது. ஆனா ஏன் என் பிம்பம் சற்று தாமதமா அசைவது போல் தெரிகிறது? இல்ல, இப்ப சரியா இருக்குது. ஆனால் மீண்டும் என்ன இது? ஏதோ தெரிகிறது. அரவிந்த், நான் இங்கே இருக்கிறேன். யாரங்க? யாரும் இல்லையா? அது நிழலா? இல்ல யாரோ? இல்ல யாரும் இல்ல. அந்த கண்ணாடியில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்ல, சும்மா இருங்க. அத்தே, அங்க யாரும் இருக்காங்க. நான் இங்கே இருக்கிறேன். இது என்ன மாயம்? உங்களை விட மாட்டேனே. ஏதோ மாத்திரம் தெரியுது உன்னை பார்த்தா. ஒன்றில்ல அரவிந்த், உன் மனைவி ராதிகாவை நான் மெதுவா மாத்த ஆரம்பித்துட்டேன். அது என்ன குரல்? ராதிகா? இப்ப நான் ராதிகா இல்ல, நான் வேறு. கண்ணாடி உள்ள போகலாம். உன் கூட விளையாடலாமா? உள்ள வா. இந்த வீட்டின் வரலாற்றை ஆராயும் போது தெரிய வருகிறது. 1940 இளம் பெண் தன் கணவனால் கொல்லப்பட்டு அவளது உடல் அந்த பெரிய கண்ணாடிக்கு பின்னால் சுவருக்குள் மறைக்கப்பட்டுள்ளது. அப்பா, பயமாக இருக்கிறது. புதைக்கப்பட்டிருந்தது. அவ இறக்கும் போது நான் எப்போதும் இந்த கண்ணாடி இருப்பேன், யார் வந்தாலும் என்னோட இருப்பார்கள் என்று சம்பேத்ரா. அந்த கண்ணாடியா? அம்மா, பயமா இருக்கு. ராதிகா, மகளே, அது உங்களை ஆபத்துக்குள்ளாக்கும். இங்கிருந்து போகலாம். அரவிந்த், இந்த கண்ணாடி ஏதோ சொல்கிறது. அப்பா, பயமா இருக்கு. நாங்கள் மூவரும் இனி இந்த கண்ணாடிக்குள் இருப்போம். இல்லை, நான் உன்னை காப்பாற்றுவேன். இந்த கண்ணாடியை உடைக்கணும். அண்ணே, இது எப்படி சாத்தியம்? அரவிந்த், எழுந்திருச்சிட்டீங்களா? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க ஓய்வெடுங்க, எல்லாம் சரியா போகும். உங்களை பார்த்ததும் நிம்மதியா இருக்கு. அப்பா, கண்ணாடி உடைஞ்சிடுச்சு. இனி நாம எல்லாம் ஒண்ணா இருப்போம். அம்மா, உன் கண்கள் ரொம்ப கருப்பா இருக்கு.